தேவனால் மாத்திரம், இந்த மாத்திரத்தை நல்லா கவனிங்க. தேவனாலே வருகிற மகிமை என்று சொல்லல. கிறிஸ்தவர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடணும். தேவனாலே வருகிற வேலை, தேவனாலே வருகிற ஆசீர்வாதம், தேவனாலே வருகிற படிப்பு, தேவனாலே வருகிற நன்மை, தேவனாலே மாத்திரம். நாங்களா ஒரு மகிமையை தேடிடக்கூடாது. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட இருந்து வர்ற மகிமையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எப்படி விசுவாசிப்பீர்கள்? நல்ல முதலாவது கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு மனுஷருடைய மகிமையை விரும்ப மாட்டார். அந்தி கிறிஸ்து 4 பேர் என்ன மதிக்கணும்னு விரும்புவான். இவன் செய்யறது எல்லாமே 4 பேருக்கு தான். இவன் செய்யறது எல்லாமே என்ன 4 பேர் மதிப்பார் வைக்கணுங்கிறதுக்கு தான். ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற மகிமை தேடுறவன் எவன் மதிச்சாலும் மதிக்காட்டாலும் தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஐயோ, இந்த காரியத்தை செய்யலைன்னா அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்களே. இவன் அந்தி கிறிஸ்து. இவங்களுக்கு இசைவா போகலைன்னா அவங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களே. இது அந்தி கிறிஸ்து. எங்க குடும்பத்தினர் எங்களை மதிக்க மாட்டாங்களே. இது அந்தி கிறிஸ்து. ஏன்னா இவங்க எந்த மகிமையை தேடுறாங்க? மனுஷரால் வருகிற மகிமையை. சொந்தக்காரங்களாம் எங்களை மதிக்கணும்ல, ஸ்டேட்டஸா இருக்கணும்ல. 10 நாள் முடியாம கிடந்து பாரு, ஒரு தடவை வந்து பார்த்துட்டு கிளம்பிடுவான். போகும்போது என்ன சொல்லிட்டு போவான் தெரியுமா? இவனுக்கெல்லாம் வேணும், இன்னும் வேணும். இவன் செஞ்ச அநியாயத்துக்கு சாகாம கிடக்காம பாரு. ஆனால் தெய்வம் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். ஒரு நாள் நம்ம கூட நிழலாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனால் வர்ற மகிமையை தேடுறீங்களா, மனுஷரால் வர்ற மகிமையை தேடுறீங்களா? இன்னைக்கு நிறைய அந்தி கிறிஸ்துகள் பீடத்துக்கு வந்துட்டாங்க. பிஷப்னு சொல்லி சாட்சி சொல்லு. பிஷப் ஐயா ஜெபிச்சாரு, அதனால என் தலைவலி சுகமாச்சு. பாஸ்டர் ஜெபிச்சாருன்னு சொல்லு, ஐயா ஜெபிச்சாருன்னு சொல்லு. எழுதி வேற கொடுக்குறாங்க. பாவம், அந்த படிக்காத அம்மா உட்காந்து மனப்பாடம் பண்ணுது. ஐயா எனக்கு 3 நாட்களாய் ஜெபித்தார். இது எங்கிருந்தியா வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இது பிசாசினிடத்திலிருந்து வந்தது. நான் உங்களுக்கு அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நீங்கள் அண்ணனே கூப்பிடுங்க, அதான் ரொம்ப நெருக்கமாக இருக்கு. அல்லேலூயா, அதான் நெருக்கமாக இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பட்டமோ பதவிகளோ நமக்கு தேவையில்லை. ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டார். என்ன தெரியுமா கேட்டார்? ஆமாம், அது வேணாம். மனுஷரை நம்ம மதிக்க வேண்டாம். மனுஷரால் வர்ற மரியாதை நமக்கு தேவையில்லை. அப்போ நீங்கள் அந்தி கிறிஸ்துவா கிறிஸ்துவா? கிறிஸ்து பாருங்க, கூரை வீட்டில் இருக்காரு, மரியாளுக்கு மகனாக இருக்காரு, தச்சனோட மகனாக நின்று வேலை செய்கிறாரு. ஒரு நாள் யோசேப்புக்கிட்ட, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் எங்கே இருந்திருந்தேன் தெரியுமா, என்னையவே வேலை வாங்குறியா? சொல்ல மாட்டார். அவருடைய மகிமை மனுஷரால் அவர் மதிக்கப்படணும்னு விரும்பவே இல்லை. ஒரு தடவை நாசரேத்துக்கு போனார், ராஜாவாக்க பார்த்தாங்க, மறைஞ்சு போயிட்டார். ஏன்னா தீர்க்கமாக இருந்தார். மனுஷனுடைய மகிமை இல்லை. தேவன் என்னை உயிர்த்தெழுதலினால் மகிமைப்படுத்தும் வரைக்கும் வேற எந்த மகிமையும் எனக்கு தேவையில்லை. தேவன் எனக்கு பெரிய மகிமையை வச்சிருக்காரு. அந்த மகிமையை நோக்கி நான் ஓடும்போது அந்த சின்ன சின்ன அரசல் புரசல் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. அவன் மதிக்காம போனா போட்டும்டா. ஏன்னா நம்ம என்ன மகிமையை தேட போறோம்? உண்மையா இல்லை உண்மையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன நான் போகும்போது என்னை பார்த்து கூட ஒரு விஷ் பண்ணாமல் போறேன்னு சண்டைக்கு போகிறான். என்ன பார்த்துட்டு சிரிக்காமல் போறேன்னு சண்டைக்கு நிற்கிறான். இவெல்லாம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்கள். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ராத்திரி தேவன் உங்களோடு எச்சரிக்கையாய் பேசுகிறார். இயேசு எங்கேயாவது மரியாதையை தேடி போனாரா? இயேசு எங்கேயாவது மனிதர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்ள விரும்பினாரா? எங்கேயும் அவர் மனிதனால் வருகிற மகிமையை தேடவில்லை. எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், யோவான் தான் இதை அதிகமாக எழுதியிருப்பார். யோவான், அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை
மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவன் என்ன பண்ணா அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது இயேசு அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அறிக்கை பண்ண பயந்தார்கள். அது எந்த வசனம்? 12:42. ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதிகாரிகள்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கலெக்டர்ஸ், எஸ்பி வந்துட்டாங்க. ஆனா வெளியே போய் கிறிஸ்தவன்னு சொல்ல பயமா இருக்கு. வந்துட்டோம், ஆனா மதிக்க மாட்டாங்க கிறிஸ்தவன்னு சொன்னா. பெந்தெகோஸ்தேக்காரன் சொன்னா மதிக்க மாட்டாங்க. அல்லேலியாவான்னு சொல்லுவாங்க, அப்புறம் அல்லேலியானே கூப்பிடுவாங்க. ஆனா நான் சொல்றேன், அவன் அல்லேலியான்னு கூப்பிடும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஆமா, நானா இருந்தா நினைப்பேன், எங்களெல்லாம் அப்படி தான் கூப்பிட்டாங்க காலேஜில் வேலை பார்க்கும்போது. கடைசி வரை தெரியாமல் போச்சடா நீங்கள் அல்லேலியாவாடா அப்படிம்பாங்க. ஆமாம், கல்யாண ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு அல்லேலியா குரூப்பாடா நீங்கள். ஆனால் எத்தனை பேரை அல்லேலியா சொல்ல வச்சோம் தெரியுமா? எத்தனை பேரை அல்லேலியா சொல்ல வச்சோம் நாங்கள். ஆனால் ஒரு நாள் அவங்க கத்தரை மகிமைப்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. நிறைய பேரை கத்தரை ரட்சிச்சுட்டே வர்றாரு. ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. பயப்படுறான், வெளியே சொல்ல பயப்படுறோம். நாங்கள் என்ன பெரிய ஆட்கள், எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, எங்களை சுற்றி எத்தனை மனுஷங்க இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பிசாசின் ஆவி. இயேசுநாதர் சாந்தம் உள்ளவர். இயேசுநாதர் மனுஷனால் வருகிற மகிமையை விரும்பாதவர். அப்படி இருந்தும் லாசரு செத்ததையே உயிரோட எழும்பினதை கண்ணார பார்த்த பிறகும் அறிக்கை பண்ண பயப்பட்டாயா? சர்ச்சை விட்டு ஒதுக்கிடுவாங்களோ, தேவாலயத்தை விட்டு ஒதுக்கிடுவாங்களோ, ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்களோ, சொந்த பந்தம் அந்த குரூப்ல இருந்து ஒதுக்கிடுமோ, கிராமத்திலிருந்து ஒதுக்கிடுவாங்களோ. அப்படி பெந்தெகோஸ்தே கோயிலுக்கும் போயிட்டு நம்ம கோயிலுக்கும் போயிட்டு அப்படி இப்படி ரெண்டு பக்கமும் ஒரு சீட்டு போட்டுக்கிறோம். எதுக்கும் இருக்கட்டும். அப்புறம் ஊர்ல சொந்தக்கார எதுவும் வராம போயிட்டான்னா இந்த பயம் நமக்கு விசுவாச குறைவை காட்டுதில்ல மக்களே. அவர் உன்னை மகிமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என்னை மகிமைப்படுத்துகிறவர்? அல்லேலூயா. ஆமாம், யோவான் 16 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். இயேசுநாதர் சொல்லுவார், பிதாவே ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னை மகிமைப்படுத்தும். எத்தனை அழகான வார்த்தை பாருங்க. எனக்கு ஒரு வேலை தாரும், இது மொட்டையா ஜெபம் பண்றான். எனக்கு ஒரு படிப்பை தாரும், எனக்கு ஒரு வீடு தாரும். என்னையா ஜெபம் பண்றீங்க? அழகா ஜெபம் பண்ணார். உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னை, நான் மகிமைப்படுறதே உம்மை மகிமைப்படுத்துறதுக்கு தான். என்ன மகிமைப்படுத்த இல்லை, எனக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு இல்லை, 4 பேருக்கு முன்னாடி நான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? ஒரு நாளும் ஆமாம், போதகர்களை கனம் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கூட்டம் சேர்க்கிற கூட்டமாக, சபையிலே ஒரு கூட்டம் சேர்க்கிறவங்களா, ஒரு 10 பேரை சேர்க்கிறவங்களா, இவர் எல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. தனக்கு ஒரு 20 பேரை சேர்க்கிறவங்களா, தனக்கு ஒரு 50 பேரை சேர்க்கிறவங்களா, இது தான் பெரிய ஆள் என்பதை அந்த மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிற பொல்லாத சாத்தான். இது மனுஷரால் அவர்கள் மெச்சப்பட விரும்புகிறார்கள். அதனால தான் யாராவது உங்கள் பிரசங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்ணை மூடிக்கிறேன். நீங்கள் நல்ல ஆராதனை நடத்துகிறீங்கன்னு சொன்னால் காது கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த மகிமையை தேடி வரல, அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அப்போ நம்ம திருப்தி பட்டுட்டோன்னா நம்ம ஆண்டவருக்காக வாழ முடியாது. நீங்களும் யாரையும் தேவனுடைய காரியத்தில் பாராட்டுறதையே தவிர்த்துருங்க. வார்த்தையை கேட்டால் மனம் திரும்புங்க. அடுத்தவன் பிரசங்கத்துக்கு மார்க் போடுற வேலையை உங்களுக்கு செய்யலை, மனம் திரும்புகிற வேலையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆராதனைக்கு மார்க் போடுற வேலை இல்லை. ஆமாம், நீங்கள் மனம் திரும்பினீங்களாங்க தான் கேட்குறாரு. அப்போ அந்தி கிறிஸ்துவா கிறிஸ்துவ மனுஷரால் வர்ற மகிமையை என்ன பண்ண மாட்டார். இப்போ பவுலை பார்ப்போமா, அவர் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றினவர் தானே. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:6 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும். ஆமா, தெசலோனிக்க சபையில சொல்றாரு, நாங்க உங்களுக்கு பாரமாய் இருக்கலாம், உங்களை நிறைய கஷ்டப்படுத்தலாம், உங்களை நாங்க காணிக்கை கேட்டு உங்களை வருத்தப்படுத்தலாம், ஆனா நாங்க பாரமாய் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஆமா, அந்த பிரதர் எங்களை மகிமைப்படுத்தணும், அந்த சிஸ்டர், அந்த குடும்பம் நான் தேடுறதே இல்லை. நீ என் கர்த்தரை விசுவாசி, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ மதிச்சாலும் மதிக்காட்டாலும் தேவன் அவருக்காக செயல்படுகிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்வதில்லை.
அதனால நாங்கள் அப்போஸ்தலர்களானாலும் நாங்கள் இந்த சபையினால் வர்ற மகிமை, மனுஷனால் வர்ற மகிமை, மக்களால் வர்ற மகிமை, அவர் என்னை மகிமைப்படுத்தலை, அவர் என்னை பார்த்து பேசலை, அவர் என்னை பார்த்து சிரிக்கலை, அவர் என்னை கனம் பண்ணல. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்? வாசிங்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். பிசாசினுடைய தலையில அடி பயங்கரமா விழுந்திருக்கு. நல்லா கவனிங்க, அந்தி கிறிஸ்து இதுல தான் தன்னை வெளிப்படுத்துவான். 10 கொம்புகளை உடையவனா இருப்பானே. அந்த 10 நாடுகள் ஐரோப்பா யூனியன்ல இருக்கு. அந்த 10 நாடுகள்ல யார் அந்தி கிறிஸ்துன்னு எப்படி விளங்க பண்ணுவான் தெரியுமா? அந்த 10 நாட்டு அதிபதிகள்ல ஒருத்தனுக்கு தலையில பயங்கரமான காயம் வரும். அந்த தலையில அடி விழுந்த உடனே அவன் செத்துருவாங்க. சாவுக்கு ஏதுவா அந்த காயம், அவன் செத்துட்டானே உலகம் எல்லாம் நினைக்கும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆனால் நீங்க யாரும் கவனிக்கிற மாதிரியே தெரியல. கவனிங்க, அந்தி கிறிஸ்து சாகுற நிலைமைக்கு போயிடுவான். ஆனால் செத்து போனவன் திடீர்னு பொழைச்சிருவான். பொழைச்ச உடனே பூமியில் உள்ள யாவரும் அவனை பின்பற்றி அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். சாத்தான வணங்குறாங்க. வலு சர்ப்பம்னா ஏதேன் தோட்டத்தில் வந்த பாம்பு, அவனைத்தான் வணங்குறாங்க. ஆனா மிருகத்துக்கு என்ன சொல்றாங்க? அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? அப்ப எல்லாரும் சேர்ந்து மிருகத்தை ஜால்ரா போடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜால்ரா போடுறத மிருகம் கேட்டு ரசிக்குது. ஆனால் இயேசு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அற்புதம் செஞ்சால் கூட யார்கிட்டையும்